ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எஜுகேஷன் லோனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் அவங்களுடைய எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் லெவலில் அவங்களால முடியாமல் போகுது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி வித்யாலக்ஷ்மி காரியக்ரம். இந்த ஸ்கீம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேங்க் டைப் பண்ணியிருக்காங்க அண்டு 70 டைப் ஆஃப்ஸ் லோன் கொடுக்குறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை மெரிட் லிஸ்ட் ரெண்டு பேருமே இந்த எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்கம் 4.5 lakhs, அதாவது 4.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு லோன் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேங்க்குக்கு லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 3 பேங்க் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 4 லட்ச ரூபாய்க்குள்ளே லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டுமே கொடுக்க தேவையில்ல. 4 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் போச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை ஹவுஸ் டாக்குமெண்ட்டோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லை, 7.5 lakhsக்குள்ளே நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த பேங்க்குக்கு பே பண்ணிவிடுவாங்க. 7.5 lakhsக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 16% ஒரு சில பேங்க்கில் வாங்குறாங்க. ஒரு சில பேங்க்கில் மாறுபடும், கம்மியாக வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம். அது அந்த பேங்க்கை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லோன் அமௌண்ட்டை எத்தனை வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 7.5 lakhsக்குள்ளே வாங்குறீங்கன்னா அதிகபட்சமாக 10 வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி முடிச்சிடணும். 7.5 lakhsக்கு மேலே நீங்கள் லோன் அமௌண்ட் வாங்குறீங்கன்னா 15 வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி முடிச்சிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக், இந்த 4 டாக்குமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோடது வேணும், உங்களுடைய பேரண்ட்ஸ்து வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், போனோஃபைட் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் போயிட்டு உங்கள் பிரின்சிபல் கிட்டே ஒரு மேனுவலாக நீங்கள் எழுதி வாங்கிட்டு வரணும். வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு செலவாகுது, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாத்தையுமே மேனுவலாக எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த எழுதி வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி ஆகணும். இப்போ சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறதில்ல. அதில் ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதுதான். இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வித்யலக்ஷ்மி அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், எல்லா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் சூஸ் பண்ண போகிறீங்களோ லோனு, அந்த பேங்க் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வந்துடும். அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கே போய்ட்டு ஒன்ஸ் சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே அந்த பேங்க் அப்ரூவ்டா இல்லை ரிஜெக்டானு சொல்லியே ஆகணும். இது கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க, அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பேங்க்கோட ரீஜனல் ஆஃபீஸோ இல்லை ஹெட் ஆஃபீஸில் இருக்க ஹையர் ஆஃபீஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிக்கலாம். இன்கேஸ் அவங்களும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே எடுக்கலைன்னா pgportal.government.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PM, அதாவது பிரைம் மினிஸ்டரோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடியே தீர்வு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் தெரிவிச்சிக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்றதே யாருக்குமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த எல்லாத்தையுமே இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறையா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே பேங்க்குக்கு போய்ட்டு எஜுகேஷன் லோன் வேணும், நிறைய பேங்க்கில் அலையிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் கொடுக்குறாங்க, ஒரு சில பேங்க்கில் நிறைய தடவை நடக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இந்த இருக்கிற ஸ்கீமை பற்றி நிறைய பேருக்கு தெரிவிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க அக்கா தங்கச்சோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் லெவலில் எந்த விதமான மணி இருக்காது. ஸோ அவங்கள மாரி ஆளுக்கெலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிவித்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இந்த லோனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து தாண்டிடுச்சு. அதுக்கு காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போய்ட்டு வித்யாலக்ஷ்மி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதோட வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா vidyalakshmi.co.in. இதோட வெப்சைட்டு. ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதில் கார்னரில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துங்க. நீங்கள் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் உங்கள் இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் வந்து கொஞ்சம் வேலிடான மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் இதில் அவங்க கால் பண்ணுவாங்க பேங்க் சைட்லேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடியும் வந்து கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாஸ்வேர்டை திரும்ப வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேப்ச்சா இருக்குது. அந்த கேப்ச்சாவை பார்த்து அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த பாக்ஸ் வந்து எனேபிளாக இல்லை. ஸோ கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் போயிருக்கும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் இமெயில் அட்ரஸை. 24 ஹவர்ஸ் தான் வந்து டைம் தருவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுன்னு வரும். ஸோ இப்போ வந்து வந்துச்சு பாருங்கள், அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், கிளிக் ஹியர் டு லாகின். அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ காமிச்சிட்டு பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருந்த மெயில் ஐடி தென் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் அதில் இருக்க கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் மறந்துச்சுன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபர்கெட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுடைய அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். ப்ரௌஸ் கொடுத்துட்டு இப்போ அப்லோடுன்னு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய ஃபோட்டோ வந்து ப்ரிவியூ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, லோன் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, கைட்லைன்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து இந்தியாவில் தான் படிச்சுட்டீங்களான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.50 லட்சத்துக்குள்ளே இருந்தால் எஸ் கொடுத்து உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அதை வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருக்க மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து NBA, NAGA அந்த மாதிரி வந்து இன்ஸ்டியூட்டில் ஏதாச்சும் நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் கோர்சஸ் படிச்சிங்களான்னு கேட்கும். எஸ் கொடுத்துங்க, அப்படிலாம் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, மொரட்டோரியம் பீரியட்ஸு, தென் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சேம் அதை படித்து பார்த்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிஸ் கொடுத்துட்டு உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஃபாதரோட ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சேம் லாஸ்ட் நேமில் அவருடைய இனிஷியல் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் கேட்கும். இதிலே வந்து உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபாதரோட லாஸ்ட் நேம் வந்து கீழே வந்து கொடுத்துக்கோங்க.
ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ சேம் கீழே அவருடைய லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் உங்களுது, நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸில் வந்து 2 பேருதுமே ஈக்குவலாக என்ட்ரு பண்ணிட்டு வரணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இப்போ வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இயரு, மந்த்து, டேட் அந்த வயசில் வந்து நீங்களே அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ சேம் அதேமாரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபாதர் டேட் ஆஃப் பர்த்தை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்கும். அதாவது உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி எஸ்சி, எஸ்டி இல்லை ஓபிசின்னு கேட்கும். இல்லை அதர்ஸ் கொடுத்து கூட வேறு கொடுத்தீங்க. பிசி, எம்பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வரும். ஸோ ஓபிசி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலாக ஃபீமேலாக வந்து கொடுத்துக்கோங்க. சேம் உங்கள் ஃபாதர் இல்லை மதர் கொடுத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து சிங்கிள் கொடுத்துக்கோங்க, சிங்கிளாக மேரிடுன்னு. அடுத்து உங்கள் ஃபாதருக்கு வந்து மேரிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருந்தீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12th முடிச்சதுன்னா 12th கொடுத்துக்கோங்க ஹெச்எஸ்சின்னு. நான் வந்து பிசிஏன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஃபாதரோடைய குவாலிஃபிகேஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி படிக்கலாம் அதுவுமே விட்டுருங்க. ரெக்வயர் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இந்த எஜுகேஷனில் போயிட்டு உங்களுடைய எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12th எவ்வளோ பர்சன்டேஜ் அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். இன்கேஸ் காலேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் கேட்குது. உங்களுடைய ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அதை நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸாக இல்லை ஃபார்மரா அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்கம் கேட்கும். உங்களுடைய இன்கம் வந்து திரும்ப என்ட்ரு பண்ணணும். இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்ஸ், எல்லா சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள். சேம் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்கமே கூட நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். 1 லேக்னே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் கேட்குது. பேன் நம்பர் வந்து மைனாரிட்டி கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து பேன் நம்பர் வந்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே கூட விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்கும். ஸோ ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க இதில் போய்ட்டு. சேம் உங்கள் ஃபாதருக்கும் வந்து ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸ் லைன் 1, 2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதில் டோர் நம்பர், செகண்ட் இடத்துல உங்கள் ஸ்ட்ரீட் இல்லை ஃப்ளாட் அந்த மாதிரி நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ அட்ரஸ் லைன் 2ல் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி ஆகணும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ரஸை. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வில்லேஜ், ஏரியா, லொக்காலிட்டி கேட்டுக்குது. ஸோ அதையும் நீங்கள் உங்கள் வில்லேஜ் ஏரியாவில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. சேம் அதேமாரி உங்கள் ஃபாதர் அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயிலையும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி ஆகணும். சேம் உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயிலும் பக்கத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எதாவது வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோட் கேட்கும். பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்கள் வில்லேஜோட பின்கோட். அதேமாதிரி உங்கள் பேரண்ட்ஸோடைய பின்கோடையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கேட்குது. உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்துட்டுருக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி. இப்போ உங்கள் பேரண்ட்ஸோடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். சேம் உங்கள் நம்பரை கூட நீங்கள் வந்து கொடுத்துடணும், ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அவர்கிட்ட மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் வேறு மெயில் ஐடி கூட என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஒவ்வொரு பேஜும் போசல சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவே வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இப்போ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கெட் பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் தான் வந்து சர்ச் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நேம், சிட்டி வச்சு சர்ச் பண்ணலாம், இல்லை ஐஎஃப்சி கோட் வச்சு கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐஎஃப்சி கோடை வந்து என்னோடய பேங்க் ஐஎஃப்சி கோடை வந்து இதில் சர்ச் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஐஎஃப்சி கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் போய்ட்டு செலக்ட் அப்படின்ற பாக்ஸ்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்னோடய பேங்க் டீட்டெயில் எல்லாமே சப்மிட் ஆகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதேமாதிரி பேரண்ட்ஸோடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அவரோட என்ன பேங்க்கோ அதோடைய ஐஎஃப்சி கோடை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஐஎஃப்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சாரி, ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணல. ஸோ செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுங்க.
இப்போ அவரோட பேங்க் டீட்டெயிலும் வந்து சப்மிட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் டைப் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் ரெண்டுத்துலேயும் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்க காலமில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிறதுல உங்கள் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரக்ட் இன்டெரக்ட் லேபிலிட்டி என்ன இருக்கான்னு கேட்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்கும். தெரிஞ்சிருந்தால் எஸ் கொடுத்து அவங்க நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ்ட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்ல இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலன்னு கேட்கும். மெரிட்னா செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெரிட் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெரிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து டியூரேஷன் இந்த கோர்ஸ் வந்து எத்தனை வருஷம் பண்ண போகிறேன்னு கேட்கும். இயர் அண்டு மந்த் வைஸில் நான் வந்து 3 இயர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ் கொடுத்துக்கலாம். 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வந்து கோர்ஸ் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து செட் பண்ணி சர்ச் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் வந்து நம்ம சூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறதுல உங்களோட ரிசல்ட் காட்டணும்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்து மேனுவலாகவே உங்களோட இன்ஸ்டியூட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்னோடய இன்ஸ்டியூட் நேமு. ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் வந்து செட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ முடிக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸை அதோட டேட் எண்டிங் டேட் வந்து நீங்களே வந்து துறையமாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடுச்சு. அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ லோன் அமௌண்ட்டை வந்து செட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கொடுத்தீங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகுதோ அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து 3 இயர்ஸ்க்கும் ஒரே அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ வருதோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இதில் சேம் அதேமாதிரி செகண்ட் இயருக்கு அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ அதே அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிங்க செகண்ட் இயருக்கு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு புக்ஸு இல்லை ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸ்லாம் வேணால் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 4 lakhsக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டுமே வந்து பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து வச்சாகணும். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ 4 lakhsக்குள்ளே வரமே நீங்கள் வந்து உங்கள் லோன் அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிச்சுட்டேன். 2.25 லட்சம் 2,25,000 வர மாரிக்கு நான் வந்து லோன் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் போட போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 16 மந்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் மந்த்லி எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். 3,715 அமௌண்ட் வந்து நான் வந்து மந்த்லி வந்து கட்டி ஆகணும். 60 மாதத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து கட்டி முடிச்சிடுவேன். டோட்டலாக இந்த 2,25,000 வந்து 60 மாதத்துலேயே நான் வந்து கட்டி முடிக்கிற மாதிரி என்னோடய டெனர் மந்த் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே ஸ்கேன் பண்ணி ரீசைஸ்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு அப்லோட் பண்ணி காமிச்சிருந்தா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் டு த கோர்ஸ், அதாவது போனஃபிட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். இந்த ஃபார்ம் 16 அதெல்லாம் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு அப்ளிகேஷன் பண்ணிட்டுருங்க. அப்புறம் அப்ளிகேனோட ஃபோட்டோ, உங்கள் பேரண்ட்ஸோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் சேம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பேஜ்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க, இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரீட் பண்ண சொல்லும், ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க உங்கள் அப்ளிகேஷனை. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதான்னு கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுற வேலை தான். ஸோ டேரெக்டாக அந்த அடுத்த ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 3 பேங்க்குக்கு வந்து லோன் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் யூஜியா பிஜியா கேட்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லோன் அமௌண்ட் கேட்கும். 4 லட்சத்துக்குள்ளேயா, இல்லை 4 to 7.5 லட்சத்துக்குள்ளேயா, இல்லை 7.5 லட்சத்துக்கு மேலேயான்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பேங்க்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பேங்க் தேவையோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சென்ட்ரல் பேங்க்குன்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அதில். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் பிரான்ச் லொக்கேட்டர் கொடுத்து உங்களுடைய பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு. ஓகே இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்ற இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்துறேன் மினிமம் க்ரைட்டீரியா எவ்வளோன்னு பார்க்குறேன். மினிமம் க்ரைட்டீரியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கணும், அது இந்தியன் நேஷ்னலில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். 10th 12th வந்து படித்து அதுக்கப்புறம் வந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ இது நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகே அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய ஐஎஃப்சி கோட், அதாவது நீங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கள்ல சென்ட்ரல் பேங்க், அந்த ஐஎஃப்சி கோடு வந்து டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும் உங்களுடைய பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபெட்ச் ஆகி வந்துடும். ஸோ நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். ஓகே இப்போ என்னோடய பேங்க் வந்துருச்சு. நான் வந்து செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் வந்து சென்ட்ரல் பேங்க்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த பேங்க்கு கூட இன்னும் 2 ரிமைனிங் இருக்குது. ஸோ 2 பேங்க்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டூடெண்ட் லோனே கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் போய்ட்டு இதுலேயும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். மினிமம் க்ரைட்டீரியா, தென் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சேம் இந்தியனாக இருக்கணும், 10th 12th அந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் செட் ஆகிருக்கணும் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, ரீபேமெண்ட் பீரியட் என்ன, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் 15 இயர்ஸ்க்குள்ளே கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லணும். ஓகே இப்போ நான் வந்து அப்ளை கொடுக்குறேன். சேம் அந்த உங்களுடைய ஐஎஃப்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐஎஃப்சி கோடு என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே அந்த பேங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் ஆகிடும். ஸோ சேம் அதேமாதிரி அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. திரும்ப ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அகைன் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேங்க்லேயும் உங்களோட லோன் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பேங்க்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸில் தான் வந்து பேங்க்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்ரூவ்ட் ஆச்சா, ரேட்டட் ஆச்சா, இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் வைக்கணுமான்னு அதிலே வந்து ரிமார்க்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஐடின்னு கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அந்த ஃபார்ம் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயே உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கு அல்லது பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அந்த பேங்க்லேயே வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் எடுத்துகிட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் இருக்குது ஸ்டேட் பேங்க்கு. ஸோ அதில் நீங்கள் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த பேங்க்லேயும் போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்லாம் எடிட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு மட்டும் இல்லை ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில்